ஏடிஎம்காரன் வந்தாங்கன்னா அப்படியே ஓடிடுவான். அதுதான் சில பேர் வந்து வேட்டியை கையில் எடுத்துக்கிட்டே வரும். எனக்கு பணம் கொடுக்க போயிட்டீங்க அப்படின்னு. பாதி பேர் டிஎம்காரன் பாக்கி 500 பேர் இருக்கானா, டிஎம்காரன் வந்து அவன் பின்னாடியே ஓடுறான். அவன் பொட்டாட்டி துண்டை எடுத்துட கொடுக்குது. ஏங்க துண்டை பார்த்துட்டு போறீங்கன்னு. இது கேவலமா இல்லை? நம்மளுக்குன்னு ஒரு கட்சி வந்துட்டுங்க, நம்ம இனத்துக்குன்னு பெருமை நிலைநாட்ட ஐயா வாழும் பேரரசர் KKS ஐயா வந்து தமிழர் தேசம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாருங்க. இதுங்களுக்கு நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஏங்க போறீங்க? உங்களுக்கு அதில் என்னங்க கிடைக்குது? அவங்க இந்த எலெக்ஷன் நேரத்தில் வர்றப்ப ஐயா அப்பா மாமா மச்சான் அப்படின்னு காலில் விழுவாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சது இருப்பாடு, நீ அவன் ஒரு டிக்கெட்டில் நீ அவன் நிற்பான், நீ போனீங்கன்னா அவர் நிற்கிறாருன்னு நம்ம தெரிஞ்ச ஒரு கையை பாப்பா நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிட்டு போவான். இது நடக்குதா இல்லையா? எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மன்னார்குடி பக்கம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், இங்கே வர்தநாட்டில் இப்படி இருக்குது. மன்னார்குடியில் அப்பரசம்பட்டங்கிற ஊர் இருக்குது. இந்த தலைவர் வந்திருக்கார், தலைவர் அவன் ஏறிச்சு. இவங்க ஊரில் வந்து 400 வீடு இருக்குது. இந்த அம்மா மன்னார்குடி பக்கம் அப்பரசம்பட்டத்தில் 400 வீடு இருக்குது. பக்கத்தில் செருமாங்குளம், அது பக்கத்தில் ஒரு ஊர், அது அந்த கம்யூனிட்டி. இந்த பக்கம் பேரே ஒரு ஊர் இருக்குது, அது வேறு கம்யூனிட்டி. இந்த 400 வீட்டு கத்தகுடின்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில், அது அந்த ஆதிக்க சக்தி உள்ளது. இந்த 3 ஊர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த 400 வீட்டை பாதியாக பிரிச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் நான் போய் கேட்டேன், ஏங்க 400 வீடு ஒரே இடத்துல இருக்கீங்க, ஏங்க பெர்சன்ட் இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் பிரித்து போட்டுருக்காங்க. அப்போ நான் ஐயம்பட்டியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு வீரா நம்ம இன மக்கள் வந்து ஒரு அதிகாரத்துறையில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இனிமேலுக்கு வந்து நம்ம இனத்துக்குன்னு ஒரு கட்சி, நம்ம இனத்துக்குன்னு ஒரு தலைவர் வந்துட்டார். அப்போ அவர்கிட்ட தான் நம்ம எல்லாமே முறையிடணும். அவர் சொல்றதான் கேட்குறோம். அப்படி போனோம்னா இந்த 400 வீட்டையும் ஒரே பஞ்சாயத்து ஆகலாம், நம்ம பிரசிடண்ட் நம்ம தலைவராகலாம். பிரசிடண்ட் நம்ம தலைவராகிட்டார்னா அந்த ஊரில் நம்ம ஊர் தான் சட்டம். அப்போ இந்த மாதிரி 400 பேர் ஒவ்வொரு ஊரில் இருந்தோம்னா, நம்மளே சட்டம் போட்டுக்கிட்டோம்னா, அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம 400 வீட்டில் பெர்சென்ட்டாக இருக்கையில் நம்ம இவ்வளோ செலவு கொண்டுட்டு வர்றோம். அப்போ நம்ம ஒரு எம்எல்ஏ உருவாக்கிட்டோம்னா இந்த 400 வீடு, இந்த பையன்பட்டியில் 1300 இது மாதிரி நிறையா ஊர் இருக்குது, அதெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டுட்டு வந்துட்டோம்னா நம்ம ஒரு எம்எல்ஏ உருவாக்கலாம், நம்ம ஒரு மந்திரியை உருவாக்கலாம். அப்போ 40-50 தொகுதி நம்ம கையில் வச்சுக்கலாம். அரசாங்கத்தை